எல்லாருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அந்த சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கு இந்த சிபிஎஃப்சி படாத பாடுபடுத்திட்டு இருக்குது. 21ஆம் தேதிக்கு அதை தள்ளி வச்சாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரியும். இப்போ திங்கட்கிழமை மறுபடியும் மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு திரைப்பட குழு போகிறதாக ஒரு தகவல் வந்திருக்குது. அதில் எந்த அளவுக்கு சிக்கல் இருக்குது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அது பின்னாடி பார்க்கலாம். சரி, இப்படியாக ஜனநாயகன் திரைப்படம் ஒரு சர்ச்சையாகவே போயிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக அது ஒரு பேசு பொருளாக இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார். ஆமாம், பார்க்கும்போது எனக்கும் ஷாக்காக தான் இருந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சூட்சம் இருக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எது பண்ணாலும் ஒரு காரண காரியம் இல்லாமல், தனக்கு ஒரு ஆதாயம் இல்லாமல் பண்ண மாட்டார். செட்டியார் ஆதாயம் இல்லாமல் ஆற்றுல இறங்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு. சரி, ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். அது என்னன்றது டீட்டெயிலாக. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வண்டியில் போகிறவங்க வரவங்களெல்லாம் போலீஸ்காரங்க, குறிப்பாக இந்த டிராஃபிக் போலீஸ் ரோட்டில் நின்றுக்கிட்டு லைசன்ஸ் இருக்குதா, ஆர்சி புக் இருக்குதா, ஹெல்மெட் போட்டிருக்கான்னு செக் பண்ணிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு திடீர் செக்கப் எங்கே அப்படின்னா தஞ்சாவூரில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வர்றவங்கலாம் பெண்களாகவே இருக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அங்கே வந்த பெண்கள் ஹெல்மெட் அணிஞ்சு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பரிசு. ஆமாம், என்ன பரிசுன்னு கேட்குறீங்களா? பராசக்தி டிக்கெட் இலவசம், அதான் பரிசு. அங்கே வந்த பெண்களை எல்லாம் நிப்பாட்டி அவங்களுக்கு நீங்கள்லாம் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறீங்க, வாழ்த்துகள், உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் குறிப்பாக எங்கள் அப்பா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பெருமைப்படுவார். அந்த அருமை பெருமைகளை போற்றும் வகையிலே உங்களுக்கு இந்த பராசக்தி டிக்கெட் இலவசம் அப்படின்ட்டு வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் நினைப்பீங்க அப்படியே அது கையில் வாங்கின உடனே எல்லாம் குதிச்சிருப்பாங்க, கொண்டாடி இருப்பாங்கன்ட்டு. ஏன்னா ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு டிக்கெட் வாங்குறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. எல்லா புக்கிங்ஸும் க்ளோஸ் ஆகிருக்கும். டிக்கெட் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அப்படின்னும் போது ஒரு மெகா திரைப்படம் வந்திருக்குது. இத்தனையும் ஜனநாயகன் திரைப்படமும் வரல. அப்படின்னும் போது இது ஒரு படம் தான் பெரிய படமாக இப்போதைக்கு இருக்குது தியேட்டரில். அப்படின்னும் போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கணும். அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் பாருங்களேன். அந்த முகத்தில் ஈ ஆடலை. எதுக்குடா, நாங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு அவசர வேலையாக போயிட்டு இருந்திருப்போம், ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும், எங்களே போயிட்டு இருக்கிறவங்களை நிப்பாட்டி எங்களுக்கு பாராட்டி இந்த ஹெல்மெட் போட்டுக்கிற இந்த பரிசு நான் கேட்டோம் அவங்ககிட்ட, இதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்னையா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதிர்ப்பு காட்ட முடியாது. போலீஸு அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும். போலீஸே ஒரு காவல்துறையை, ஒரு அரசினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காவல்துறையை பராசக்திக்கு டிக்கெட் வழங்குதுன்னா மேலிடம் சொல்லாமே அது நடக்கும். ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரில், ஐயா உதயநிதி அவர்களுடைய உத்தரவின் பேர் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். போலீஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அப்படின்னும் போது அதுக்கு எதிராக இவங்களால பேச முடியாதுல்ல. அதனால கம்முன்னு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டாங்க. இது சமூக வலைதளத்தில் பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, ஏன்பா உண்மையாகவே இது பண்ணுறதுக்கு வெக்கமாகவே இல்லையா? டிக்கெட்டு வியாபாரம் ஆகலன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இந்த படத்துக்கு எதிராக கிளம்பி இருக்குதுன்றதுக்காக இதெல்லாமே இந்த வழியெல்லாமா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க? வர்றவங்க சும்மா போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஓசியில் டிக்கெட் கொடுக்குற அளவுக்கு தான் அவங்க பராசக்தி படத்தோட வியாபாரம் போயிட்டு இருக்குதா அப்படின்றவங்களாம் பார்த்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு படத்தில் வடிவேலு மூக்கையே மூடிட்டு இருந்தாலுமே ஒரு மல்லிப்பூ கடைக்காரன் மருதமல்லின்னு மூக்கு முன்னாடி வித்துட்டு இருப்பான் இல்லையா. அந்த மாதிரி இவங்க போகிற போக பார்த்தா ரோட்டில் சும்மா போயிட்டு இருக்கிறவங்களாம் அங்கே வா, நீ எதுக்கு சும்மா போகிற, இந்த பராசக்தி டிக்கெட்டு படத்துக்கு போ அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்களாட்டங்குது. இதுக்கு முன்னாடி இட்லி கடைன்னு ஒரு படத்துக்கு பள்ளி மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு சும்மா கடந்த பள்ளி மாணவர்களை கூப்பிட்டு உட்காரிச்சு கொடுமைப்படுத்தினாங்க. ஏன்? அது இட்லி கடை தயாரிப்பு இன்பன் உதயநிதி, இங்கே பராசக்தி டிஸ்ட்ரிபியூஷன் இன்பன் உதயநிதி. அவ்வளோதான். ஒரு அதிகாரம் தன் கையில் இருக்குதுன்றதுக்காக அந்த அதிகாரத்தை எவ்வளவு மோசமாக எவ்வளவு கீழ்த்தரமாக திமுக பயன்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். ஆனால் இப்படியெல்லாம் பண்ணி கூட எந்த அளவுக்கு இது வியாபாரம் பார்க்க போகிறாங்க, இப்படி ஓசியில் டிக்கெட்டு கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு கணக்கு காட்ட போகிறாங்க, பிளாக் பஸ்டர் 200-300 crores அப்படின்னு போட போகிறாங்கன்ற வேடிக்கையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கத்தான் போகிறோம். சரி, ஓகே, இப்போ ஐயா ஸ்டாலின் கிட்ட வந்துடும். என்ன அப்படின்னா, திடீர்னு போட்டிருக்காரு இடி, ஐடி, சிபிஐ அந்த வரிசையில் இப்போது இந்த தணிக்கை குழுவும் பிஜேபியின் ஆயுதமாக மாறி இருக்கிறது, கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு போட்டு கீழே #CBFC அப்படின்னு போட்டிருக்காரு. பார்க்கறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் உண்மையாகவே ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு. ஏன்னா விஜய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இந்த அளவுக்கு நசுக்கப்படுகிறார், இந்த அளவுக்கு அவர் அலைக்கழிக்கப்படுகிறார், அதனால நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் மேலே ஒரு சந்தேகமே வருது. இவ்வளோ நேரம் கூட பல பேருடைய சந்தேகம் பிஜேபி மேலே தான் இருந்துச்சு. ஒருவேளை விஜயை கூட்டணிக்குள்ளே வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்களோ, போன வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளுங்க பிஜேபி கிடையாது.
இதை வச்சுக்கிட்டு இந்த ஒரு படத்து விஷயத்தை வச்சுக்கிட்டுலாம் டார்ச்சர் பண்ணி அது மூலமாக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுன்னு பண்ணுற வேலையை ட்ரை பண்ணால் இது மக்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு போனால் தேவையில்லாமல் பிஜேபி மேலே ஒரு வெறுப்பும் விஜய் மீது ஒரு சிம்பத்தியும் தான் கிரியேட் ஆகும். இது பிஜேபிக்கு இதில் எந்த லாபமும் இல்லையே, எதுக்காக பிஜேபி இதை பண்ணணும், அப்படியே உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற பிளான் அவங்களுக்கு இருந்தால் அது இது தேவையில்லையே, சிபிஐ விஷயம் இருக்குதே அது ஒன்று போதுமே. அப்படின்னும் போது எதுக்கு இந்த திரைப்பட விஷயத்தில் இந்த அளவுக்கு அவங்க சில்லறத்தனம் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த 5 பேருக்கு படம் ஓகே, ஆனால் அந்த 5 பேரில் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அங்கே கொஞ்சம் உறுத்திருச்சான், எங்கேயோ படம் இந்த இடத்துல கொஞ்சம் சரியில்லைங்க அப்படின்னு பிடிக்கலிங்க அப்படின்ட்டு பிடிக்காம போச்சான். அப்போ தான் ஒரு சந்தேகம், ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து ஆதங்கமாக பேசுகிறாருல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திடீர் குபீர் அக்கறையை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த கருவாய் மேலே தான் சந்தேகமாக இருக்குதுன்ற ஒரு படத்தில் வடிவேலை பார்த்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் மேலே தாங்க ஐயா சந்தேகமாக இருக்குது. ஏன்னா சும்மா ஒரு சிம்பிள் அனாலிசிஸ், விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெருக்கடி கொடுக்கறது மூலமாக யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இதை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிஜேபி எடுத்துக்கலாம். பிஜேபிக்கு இதனால் ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த லாபமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒருவேளை ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் அங்கே சிக்கல் எந்த படத்துக்கு வந்திருக்கும், பராசக்தி படத்துக்கு சிக்கல் வந்திருக்கும், படம் ஓடி இருக்காது, ஜனநாயகன் போட்டு ஏறி மிதிச்சுட்டு போயிருக்கும் இல்லையா. அப்போது ஜனநாயகன் படம் தள்ளி போகிறது மூலமாக, குறிப்பாக இந்த லீவ் நாள்லேருந்து அப்படி வெளியே போயிடுறது மூலமாக யாருக்கு இங்கே லாபம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்துக்கு தான் லாபம் வருது. ஒன்று. ரெண்டாவது, பராசக்தி படம் செட் பண்ணுற நேரட்டிவ் அப்படிங்கிறது எதுக்கு எதிரானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தி திணிப்பு, இது இந்த டிஎம்கே ப்ரொமோஷன். சுருக்கமாக சொல்லணும்னா திமுகவை தேர்தல் நேரத்தில் அவங்க ப்ரொமோட் பண்ணிக்க போகிறாங்க அந்த படத்தை வச்சு இல்லையா. அதனால தான் இந்த கூப்பிட்டு சும்மா இருக்கிறவங்களுக்குலாம் ஓசியில் டிக்கெட் கொடுத்து அனுப்புறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுக இந்த படத்தை வச்சு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்குது அப்படின்னா இந்த எலெக்ஷனில் எப்படியாச்சும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற பாஜக அதுக்கு துணை போகிற மாதிரியான வேலையை செய்கிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை. அப்போது சுற்றி வளைச்சு பார்க்கும்போது எதுக்கான வாய்ப்பு, யாருக்கான இதில் அதிகமாக லாபம் அடைகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது திமுக தான் இந்த படத்தின் மூலமாக, ஜனநாயகன் படம் தள்ளி போகிறது மூலமாக லாபம் அடையுது இல்லையா. சரி, ரைட். இப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து திடீர்னு ஒரு ஆதரவு விஜய் அவர்களுக்கு ஜனநாயகன் படத்துக்கு கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ ஒரு நேரட்டிவ் செட் ஆகுது. எப்படி விஜய் அவர்களுடைய படம் இந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளானதிலிருந்து நேரட்டிவ் எப்படி மாறுது அப்படின்னா பிஜேபி வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரி மாறுது. அப்போது ஆன்டி பிஜேபி வாக்குகள் விஜய் அவர்கள் பக்கம் இது மூலமாக ஒரு சிம்பத்தி ஏற்பட்டு இப்படி கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சு போயிருக்கும். ஏற்கனவே கிறிஸ்டியன் வாக்குலாம் ஒரு பக்கம் போச்சு, அம்பிட்டு தான் அது. இப்போ இருக்கிற இஸ்லாமிய வாக்குகள், இன்னும் கொஞ்சம் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்ற ஒரு செக்டார் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். இந்த வாக்குகள் எல்லாமே பிஜேபிக்கு, விஜய் அவர்களுக்கு பிஜேபி பண்ணுற குடைச்சல் மூலமாக ஒரு சிம்பத்தி ஏற்பட்டு அது அப்படியே விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற அச்சம்தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திடீர் குபீர் பாசத்திற்கு காரணமாக இருக்குமோ என்கிற சந்தேகம் வலுவாக வருகிறது. சமூக வலைதளங்களில் எல்லாரும் தங்களுடைய கருத்தை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது பாஜக இதையெல்லாம் வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும், எந்த நடவடிக்கையும் எடுக்காது. விஜய்க்கு இந்த திரைப்பட விஷயத்தில் மட்டும் விஜய்க்கு சப்போர்ட்டும் பண்ணாது, விஜய்க்கு அகெயின்ஸ்டாகவும் போகாது. ஏன் தெரியுமா, ஒருவேளை அப்படியே இந்த படம் ஓடினாலுமே கூட, அதாவது பராசக்தி படம் ஓடினாலும் கூட அது மூலமாக யாருக்கும் பிரச்சனை கிளம்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும். ஏன்னா அந்த படத்தின் கருவை வச்சு பார்க்கும்போது அந்த படத்தின் ஹீரோ திமுகவாகவும் அந்த படத்தினுடைய கொடூர வில்லன் காங்கிரஸாகவும் தான் காட்ட போகிறாங்க. வேறு வழி இல்லை, ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த காலகட்டங்களில் இந்திய திணிச்சவங்க, இந்த மாதிரி 500 பேருக்கு மேலே தமிழர்களை கொடூரமாக கொன்னவங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட். அப்போது திமுக அங்கே யாரை வில்லனாக காட்ட போகுது, காங்கிரஸுக்கு. அதன் மூலமாக 2 பேருக்கும் சண்டை வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போனாங்க. டிவிகே கூட்ட வந்து காங்கிரஸ் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதனால் இழப்பு யாருக்கு, பாதிப்பு யாருக்கு ஏற்படும், திமுகவுக்கு. திமுக உறுதியாக தோக்கும். அப்போது இதனால் யாருக்கு லாபம், என்டிஏ கூட்டணிக்கு லாபம். அதனால் இந்த விஷயத்தில் பிஜேபி ஜஸ்ட் வேடிக்கைத்தான் பார்க்கும், தலையிடாது என்பது தான் என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயமா நம்ம கேள்விப்பட்டோம், என்ன அப்படின்னா அந்த தணிக்கை குழு இருக்கீங்களா, அந்த சிபிஎஃப்சி, அது என்னதான் சென்ட்ரல் போர்டாகவே இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய 5 பேருமே இங்கே தமிழ்நாடு லோக்கலில் இருக்கிறவங்க தான். படத்தை பார்த்து அந்த தணிக்கை சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்க தமிழ்நாடு லோக்கலில் இருக்கக்கூடியவங்க தான். அப்போது தமிழ்நாடு லோக்கலில் இருக்கிறவங்கள அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான அல்லது அவங்கள கொஞ்சம் அப்படி இப்படி கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட மாடலுக்கு தான் இருக்குதே தவிர பிஜேபி இதில் இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். குறிப்பாக இந்த படத்தில், ஏன்னா நம்ம எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் ஓரளவுக்கு வச்சு பார்க்கும்போது இதில் லாபம் அடைகிறது திமுக தான். ஸோ பிஜேபிக்கு இதில் ரோலே கிடையாது அப்படின்றது நல்லாவே தெரியுது. அப்போது
திமுக தான் அவசரப்பட்டு தேவையில்லாத வேலை பார்த்து பண்ணுறது எல்லாமே தனக்கு பேக் ஃபயர் ஆகி கடைசியில் முட்டு சந்தில் போய் நிற்க போகுதுங்கிறது தான் இது மூலமாக நம்ம பார்க்க முடியுது. இதில் நடுவில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவம் விஜய் அவர்களும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் தான். ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து இது தளபதி பொங்கல், ஜனநாயகன் பொங்கல் அப்படிங்கிற அளவுக்கு ஆவலாக எதிர்பார்த்து ஒருவேளை உச்சநீதிமன்றம் இவங்க சொல்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் போய் அங்கே அதுக்கான சரியான தீர்வு கிடைச்சி அடுத்து ஓரிரு நாட்களில் வந்து படம் ரிலீஸ் ஆகிறது பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஏற்பாடுகள் நடந்தால் வேணால் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது கொஞ்சம் காம் ஆவாங்க. இல்லை 21ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னா மொத்த லீவும் போச்சு. ஏன்னா இது ஒரு லாங் லீவுன்னும் போது எல்லாரும் மிகுந்த ஆவலோடு இருந்தாங்க. இது ஒரு பெரிய செட்பேக்காக தான் இருக்குது. இன்னொன்று இல்லை இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். உடனே கடைசி 10 நாள் இருக்கும்போது கொண்டு வந்து இந்த தணிக்கை குழுக்கிட்ட படத்தை கொடுக்கறது வந்து இப்படி தான் ஆகும். அதாவது ஒரு 30-40 நாளைக்கு முன்னாடியே படத்தை கொண்டு வந்து கொடுத்து அது பார்த்துட்டு வேறு ஏதாவது அதில் திருத்தங்கள் செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல பார்த்து பண்ணி மறுபடியும் இன்னொரு வாட்டி அது ரிவிஷன் கொண்டு வந்து கொடுத்து அந்த டைம் எடுத்துக்கணும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. அது பண்ணாமல் கடைசி நேரத்தில் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேறு திடீர்னு முந்திக்கிட்டு வந்து ஏப்பா என் பையன் கையிலையும் தான் கருப்பாக ஒரு மச்சம் இருக்குது, அதுக்காக அவன் தான் துப்பாக்கியை கிளவாண்டான்னு நினச்சிக்க போகிறீங்க அப்படின்ட்டு அவ்வளோ பொசுகுன்னு. என்னன்னா உண்மையாகவே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் அவர்கள் மேலே கொடூரமான வன்மம் இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியும். நடந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மொதல் விஷயம், ரொம்ப நாள் கழித்து எலெக்ஷன் நெருங்க போகிற இந்த டைமில் ஒரு அப்பா அப்படிங்கிற பேரை வச்சு பிராண்ட் பண்ணலாம் எப்படியாச்சும். எப்படி இதுக்கு முன்னாடி கலைஞர் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் இருந்துச்சோ, அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் இருந்துச்சோ, அந்த மாதிரி அப்பா அப்படின்ற ஒரு பிராண்டை நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னென்னமோ ஷூட்டிங்லாம் எடுத்து களத்தில் போயிட்டு அங்கே இருந்த மாணவர்கள்கிட்டலாம் ஷூட் பண்ணி பல விதமான ட்ராமாக்கள்லாம் பண்ணி அப்படி பிராண்டை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு கிட்ட வரும்போது திடீர்னு குறுக்கா விஜய் பூந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டு கீழே போட்டு உடச்சி விட்டாப்புல, செதச்சி விட்டாப்புல. அப்போது அதிலிருந்து அப்பா என்பது அப்படியே மறைந்து போய் அங்கிள் என்பது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை கொடுத்துச்சு. இது ஒரு விஷயம். இன்னொன்று, முன்ன காலங்காலமாக அதிமுக தீய சக்தி திமுக அப்படின்றத காலத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பெருசாக அரசியலை உற்று கவனிக்காதவர்களுக்கு, குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு அந்த வேர்டிங் வந்து கொஞ்சம் மறந்து போயிருக்கும் அல்லது தெரியாமல் கூட இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு தீய சக்தி திமுகன்ட்டு ஆழமாக பதிவு பண்ணிட்டாப்புல விஜய். அப்போது அந்த வன்மமும் அந்த வெறுப்பும் விஜய் மேலே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கட்டாயமாக இருக்கும். ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது, இந்த விஜய் இருக்கிறதுனால தான் இந்த காங்கிரஸ் விஜயை காட்டி எங்ககிட்ட ஆட்டம் காட்டிகிட்டு இருக்குது. இல்லைன்னா நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எங்கள் காலுக்கு கீழே பொட்டிப்பாமல் அடையும் உட்காந்துட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் எங்கள் மண்டையை பிடிச்சி பிக்கிறதுக்கு காரணமே விஜய் தான் அப்படிங்கிற அது ஒரு கோவம். இன்னொன்று, எங்கள் கோர் ஓட்டர்ஸாக இருக்கிற இந்த மத சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லப்படுறவங்களோட ஓட்டு, இந்த பட்டியல் சமூக வாக்கள், இதையெல்லாம் உடச்சிக்கிட்டு போயிட்டு நீ என்டிஏ கூட்டணி ஜெயிக்க வைக்கிறது நீ வேலை பார்த்துட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வெறுப்பு. இப்படி எல்லாம் கலந்த ஒரு வெறுப்பு கலவையாக ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் மேலே கட்டாயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது விஜய் படம் இப்படி கஷ்டப்படுது, விஜயோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்படி கஷ்டப்படுது, அதனால் விஜய்க்கு இவ்வளோ லாஸ் ஆகுது, அதனால் விஜய்க்கு இவ்வளோ மன உளைச்சல் ஆகுது, பாசிச பாஜகவே அப்படின்ட்டு வந்து பொங்கியிருப்பாரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த தீய சக்தி திமுகன்ற நேரட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பாசிச பாஜகன்ற நேரட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. ஆனால் அந்த பாசிச பாஜகன்றது யாருக்கு எதிராக அப்படின்னா, விஜய் அவர்கள் பாசிச பாஜகவுக்கு எதிராக அந்த நேரட்டிவ்க்கு செட் ஆகுது. விஜய்க்கும் பாஜகவுக்கும் அகெயின்ஸ்டாக. ஐயையோ, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அரசியல் அதுதானே, அதுவும் இப்போ விஜய்கிட்ட போயிடுச்சுன்னா ஆல்ரெடி சிறுபான்மை போயிடுச்சு, இப்போ பாஜக எதிர்ப்பையும் முழுசாக விஜய் கைக்கு போயிடுச்சுன்னா நமக்கு இது என்னத்துக்காக வருது அப்படின்றதுக்காக தான் திடீர்னு இவரு குறுக்கா போந்து அதெல்லாம் முடியாது, நானும் பாசிச பாஜகவை எதிர்க்கிறேன், விஜய்க்கு நான் முழுசாக ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இப்போ திடீர்னு பாசிச பாஜகவை விஜய் ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்துருக்கிறாங்க. இப்படித்தான் தெரியுது பார்க்குறதுக்கு. எனக்கு அப்படி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதை வேறு எந்த ஆங்கிள் யோசித்து பார்த்தாலும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. எங்கேயோ ஒன்று உதைக்குது, எங்கேயோ ஒரு கனெக்ஷன் கட் ஆகுது. இந்த ஒரு ஆங்கிள் மட்டும்தான் கொஞ்சம் பெஸ்ட்டு பாசிபிள் கனெக்ஷன் மாதிரி தெரியுது. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் சொல்லுங்கள். திமுக உடன்பிறப்புகள் வேணால் புதுசாக ஒரு தியரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, திமுகவும் பண்ணல, அதெல்லாம் பிஜேபியும் பண்ணல, விஜய் தான் வேணுமுனே படத்தில் மிஸ்டேக் வச்சு, வேணுமுனே படத்தை தள்ளி போக வச்சு, வேணுமுனே இந்த மாதிரி கோர்ட் வந்து எனக்கு எதிராக பண்ணுது, இந்த மாதிரி பாஜக எனக்கு எதிராக பண்ணுதுன்றத ஒரு ஃபேக் நேரட்டிவை செட் பண்ணி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி மைலேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக விஜயே பண்ண வேலை தான் இது அப்படின்ட்டு திமுக காரங்க ஒன்று புதுசாக கொண்டு வந்து அப்படி வச்சிருக்கிறாங்க. ஏப்பா திமுக உடன்பிறப்புகளா, உங்கள் நேரட்டிவ் எப்படி தெரியுமா இருக்குது? ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வேண்டாம் சொன்னால் வருத்தப்படுவீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
நன்றி.